கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा। இந்த புதிய மாதத்தை தந்த தேவனுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். इस नए महीने के दिया हुए परमेश्वर के लिए करोड़ों करोड़ धन्यवाद। கர்த்தருடைய நாமம் இன்னும் உயர்வதாக. प्रभु की नाम और महिमा बढ़ाना। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा। நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து தொடர்ந்து கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து हम अभी एक वचन संहिता से एक अध्याय को बढ़कर लगातार वचन சங்கீத புத்தகம் 107ஆம் அதிகாரம். वचन संहिता 107 ஜூன் மாதத்தில் முதலாம் நாளே தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். इस जून महीने के पहली तारीख प्रभु के समुख में ये वचन संहिता अध्याय को पढ़े। சங்கீதம் 107ஆம் அதிகாரம் वचन संहिता 107 23வது வசனத்திலிருந்து 23 वचन से लेकर 32வது வசனம் வரை. 35 वचन तक पढ़े। 23ல இருந்து 32வது வசனம் வரை. 23 से लेकर 35 तक। Psalm 107 verse 23 to 32. वचन संहिता 107 23 से लेकर 35। கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, जो लोग जहाज में समुद्र पर चलते हैं और महासागर पर होकर व्यापार करते हैं, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். वो यहोवा के कामों को और उन आश्चर्य काम को जो वो गहरे समुद्र में करता है देखते। அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். क्योंकि वह आज्ञा देता है तब प्रचंड बयार उठकर तरंगों को उठाती है। அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. वे आकाश तक चढ़ जाते फिर गहराई में उतर आते हैं और क्लेश के मारे उनकी जी में जी नहीं रहता। வெறித்தவனை போல் அழைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் ஒழுகி போகிறது. वे चक्कर खाते और मतवाले की बांधी लड़क डालते हैं और उनकी सारी बुद्धि मारी जाती है। அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். तब वे संकट में यहोवा की दुहाई देते हैं और वह उनको सकेती से निकालता है। கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. वो आंधी को शांत कर देता है और तरंगे बढ़ जाती है। அமைதியுண்டாதன நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். तब वे उनके बैठने से आनंदित होते हैं और वह उनको मन चाहे बंदरगाह में पहुंचा देता है। அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து, लोग यहोवा की करुणा के कारण और उन आश्चर्य कामों के कारण जो मनुष्यों के लिए करता है उसको धन्यवाद करे। ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சமூகத்திலே அவரை போற்றுவார்களாக. और सभा में उसको सराहे और पुरनियों की बैठक में उसकी स्तुति करे। மீண்டும் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தவாறு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? दोबारा ये वचन को परमेश्वर के हाथ में सौंप कर धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सभी சபையோடு धन्यवाद धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद. धन्यवाद। 23வது வசனத்துக்கு 32வது வசனம் வரைக்கும் சங்கீதம் 107ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். हाँ, वचन संहिता 107 में 23 वचन से लेकर 35 वचन तक पढ़ा है। கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணுகிற திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே, जहाजों में समुद्र पर चलते हैं और महासागर पर होकर व्यापार करते हैं। கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को महिमा। நம்முடைய ஆலயத்துல கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். हमारे इस मंडली में भी वैसे जो जहाज में जाकर वो व्यापार करने वाले भाई लोग बहुत है। தொழில் செய்கிறவர்கள் काम करने वाले लोग बहुत है। இந்த நேரத்திலே கூட தொலைதூரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். इसी समय में भी ये वीडियो को वैसे कई लोग दूर दूर से देख रहा है। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु तुम सभी को आशीष दे। அல்லேலூயா हालेलुया। ஆயிரக்கணக்கான பேருக்கு
நான் காலையில ஸ்தோத்திரம் போடுறோம் இந்த கப்பல் ஏறி கடல் யாத்திரையில வேலை செய்யற பிள்ளைகளை. वैसे जो जहाज में समुद्र पर चलते हैं, काम करते हैं, वो सारे भाइयों के लिए, हजारों हजार भाइयों के लिए हम इस मंडली में प्रतिदिन भोर की प्रार्थना में இந்த வாசித்த பகுதி अब जो अभी पढ़ा है ये बात நமக்கு இந்த வாக்குத்தத்தமாக கர்த்தர் நாட்களில் பேசி हमारे इन दिन का वादा इसी अध्याय से प्रभु देता। கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுறவர்களுக்கு வந்த போராட்டத்தை போல जो जहाज में समुद्र पर चलते हैं, काम करने वाले लोग को क्या क्या संकट आता है, वैसे பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது போல जिससे एक बड़े सकेती से उन लोगों को प्रभु उद्धार देता है, वैसे இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28வது வசனத்தை வாசித்தோம். और 28 वचन में पढ़ा है तो अपने संकट में यहोवा की दुहाई देता था और उनको सकेती से निकालता। அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். उनकी सकेती से प्रभु उनको निकालता இந்த है। புதிய மாதத்திலே इस नए महीने में கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறது. प्रभु तुमसे बात करता है, இக்கட்டுகளுக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். तुम्हारे सकेती से प्रभु तुझे निकालेगा। இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே, हे सकेती से हमें उद्धार करने वाला சொல்லுவா, परमेश्वर हम सभी कहेंगे, இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே, हे सकेती से हमें उद्धार देने वाला இந்த परमेश्वर மாதத்திலே உங்களுக்கு இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். इन दिन में तुम्हारे सकेती से प्रभु तुझे छुड़ाएगा। 6வது வசனத்திலேயும் வாசிக்கிறோம். और ये अध्याय का 6वां वचन में भी தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். तब उन्होंने संकट में यहोवा की दुहाई दी और उसने उनको सकेती से छुड़ाया। 13வது வசனத்திலேயும் வாசிக்கிறோம். और 13वां वचन, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி तब விடுவித்தார். उन्होंने संकट में यहोवा की दुहाई दी और उसने सकेती से उनको उद्धार किया। 19வது வசனத்திலே 19वां वचन, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். तब संकट में यहोवा की दुहाई देते और वह सकेती से उनकी उद्धार करता है। 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். 28वां वचन, தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். तब वे संकट में यहोवा की दुहाई देते हैं और वो उनको सकेती से निकालता है। இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய இக்கட்டுகளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். आमीन। इस महीने में वैसे प्रभु तुम्हारे सारे सकेती से तुझे निकालेगा। கேப்டனுக்கு பெரிய திரளான என்ன வருகிறது, ஆழத்துல கப்பல் ஏறதும் வானத்துக்கு நேரா ஏறதும் கப்பல் வரும்போது वैसे जो जहाज की मंजिलों को वो जहाज ऐसे गहरे समुद्र पर ऊपर नीचे ऐसे பெருங்காற்று எழும்புது. बड़ा प्रचंड बहाव आ रहा है। இந்த மும்பை பட்டணத்திலே பார்த்தோம், கொடிய கொரோனாவினால் ஒரு பெருங்காற்று எழும்புச்சு. हम इस मुंबई शहर में भी देखा है, वो महामारी कोरोना के द्वारा एक बड़ा प्रचंड बयान आया था। ஒரு பெரிய ஒரு அனுபவம், एक प्रचंड बयान के जैसे अनुभव, விசுவாச கப்பலான வாழ்க்கையின் படகு, विश्वास की जहाज की इसी जिंदगी का नया அல்லேலூயா, हालेलुया, ஜாज, விசுவாசத்தின் படகு கப்பல் विश्वास के जहाज ஆழத்திலே गहराई में மேல தூக்கமும் இறக்கமும். वैसे ऊपर नीचे 26வது சொல்லுது, ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போவார். वैसे आकाश तक चढ़ जाता है, गहराई में उतर आता है, इसलिए वो लोगों के मन क्लेश के मारे ऐसे जी में जी रहता है। கிரிக்கெட் ஸ்கோர் கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் கேட்டுட்டு இருந்தாங்க. ऐसे क्रिकेट में जैसे कमेंट्री में स्कोर सुनता है, वैसे हर लोग स्कोर क्या है करके सुन रहा ஒரே है। 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் தான். 24 घंटे ये कोरोना के बाद में அங்க வந்துட்டு இங்க ஏறி இருக்கு, இங்க இறங்கி இருக்குது. बगल में आया है और यहाँ आया, उधर आया, आमने आया, सामने आया, वो उतर रहा है, चढ़ रहा है। ஆத்மாவெல்லாம் கிளேசத்தால் கரைந்து போயிருக்கு. सारी क्लेश के मारे जी में जी नहीं रहता। வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறினார். ऐसे मतवाले व्यक्ति की नारी ஞானமெல்லாம் மூழ்கி போனது. और सारे ज्ञान बुद्धि डूब रहा था। எல்லாம் முடிஞ்சது. கடைசில கேப்டன் என்ன தெரியுமா சொல்லுவான், எஸ் ஓ எஸ், சேவ் அவர் சோல். और जगत में सब कुछ होने के बाद वो मंजिले ने क्या कहेगा, यस वो यस, तेरे प्राणों को बचा। உன்னுடைய கடைசியாக
save our soul. अंत में जो तेरा ये प्राण जी है वो उनको बचा. தலைவன் சொல்லக்கூடியது அதுதான். मांझी सरदार वो ये कहेगा. Yes, oh yes. Yes, वो yes. அப்படி அவனுடைய ஞானம் எல்லாம் மொழி போகும், கண்ட்ரோலுக்கு அடங்காது அந்த கப்பல். वैसे उनकी सारा बुद्धि ज्ञान डूब जाएगा, उनके कंट्रोल में वो जहाज इस विश्वास रूपी का அப்படி ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை கூப்பிடுகிறார். वैसे संकट में यहोवा की ओर दुहाई देता था. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி उनको सकेती से प्रभु उनको निकाला. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். वो प्रचंड भय को இந்த நாட்களிலே நாம் அமைதலை பார்க்க முடிகிறது. அமர்த்துகிறார் தேவன். वैसे इन दिन में प्रभु ने वो लहर को दम करता है, அடங்குகிறது. वो बैठ जाता है. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியுண்டாக்குற கர்த்தர். वो बड़े लहर और तरंग को ताक कर बिठा दिया. இந்த மாதத்திலே அமர்ந்து அடங்குகிறது. इन दिनों इस महीने में सारे इसी प्रकार के तरंगे बैठ जाएगा. இந்த கொரோனா, இந்த கோவிட்-19 அடங்கி அமர்கிறது. ये कोविड-19 कोरोना वैसे बैठ जाएगा. இந்த நாளிலேயும் ஒரு அமைதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். इन दिन में एक शांत का वातावरण का प्रभु ले मुंबई पట్టணத்துக்கு ஒரு அமைதலை கொண்டு வருகிறார். इस मुंबई शहर का एक शांत का वातावरण அமர்ந்து அடங்க போகிறது. वैसे तरंगे के नाई बैठ जाएगा. 30வது வசனம், அமைதி உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். और वो बैठने से आनंदित होते हैं. தாங்கள் நாடின துறவகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். और वो उनका मन का चाहत था वो बंदरगाह में पहुंचा देता है. அல்லேலூயா. हालेलुया. நாடின துறைமுகம். वो जो चाहता वो बंदरगाह. எப்பொழுதும் எங்க ஊருக்கு போய் சேர்ந்தா போகும் தலைவர் நாடுறாங்க. वैसे कई लोग का मन का चाहत यही है मैं गांव पहुंचाना है. நாடினார்கள் துறைமுகம். वैसे उस बंदरगाह को पहुंचाने के लिए मन में चाहत था. கப்பல் துறைமுகத்துக்கு தேடி நாடுகிறது. जैसे जहाज बंदरगाह को और चाहत करता. ஆழ்கடலிலே பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்து, அலையின் கொந்தளிப்பில் இருந்து, ऐसे गहरे समुद्र पर एक बड़ा प्रचंड भयानक तरंगे से, அந்த கொந்தளிப்பில் இருந்து கரை சேர வேண்டும். उस तरंगे से हम बंदरगाह को पहुंचाना है. விசுவாச ஜீவியம், विश्वास का जीवन, விசுவாச கப்பல், विश्वास रूपी का जहाज, வாழ்க்கையின் கப்பல். जिंदगी का जहाज. இந்த நாளிலே கூட इन दिन में भी கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है உனக்கு ஒரு அமைதல் உண்டாகிறது, तुझे शांति मिलेगी, சந்தோஷப்படுகிறார். तो आनंद होएगा. தேவ ஜனங்கள் परमेश्वर के प्रजा நாடினார்கள். वो चाहता. தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर के लोगों के लिए प्रभु कहता है கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடக்குகிறார். वो तरंगों को आज्ञा देता है, वो बैठ जाएगा, फिर सारे लहर दम हो ஒரு जाएगा. அமைதலின் காலம் வருகிறது. वैसे शांत का वातावरण का समय आ रहा है. உன்னுடைய விசுவாச கப்பலுக்கு ஒரு அமைதல் வருகிறது. तेरे विश्वास रूपी के जहाज में एक शांति. தேவனுடைய சபைக்கு ஒரு அமைதல் வருகிறது. परमेश्वर का मंडली को शांति मिल रहा है. தேவ ஜனத்திற்கு ஒரு அமைதல் வருகிறது. और परमेश्वर का प्रजा को भी शांति मिल रहा है. அமைதல் உண்டாகிறது. शांत हो रहा है. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். फिर वो आनंदित होता है. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். और जो उनके मन चाहता उस बंदरगाह में प्रभु उनको पहुंचा. அவர்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் துதித்து, इसलिए वो यहोवा की करुणा के कारण और उनके आश्चर्य कामों को देखकर उनको स्तुति ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. और सभा में उसको सराहेंगे, पुण्यों के बैठक में उसकी स्तुति करेंगे. கர்த்தர் இந்த ஆபத்தை, இந்த இக்கட்டுகளை நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறார். वैसे प्रभु इस महीने में सकती से तुझे उद्धार करेगा. இது கொடிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கு. ये भयानक सकेती में हम पड़ा है. பெரிய 70 நாட்களாக இரு பெரிய இக்கட்டுகளிலே அகப்பட்டிருக்கிறார். लगातार 70 दिन एक बड़ा सकेती में पड़ा. பெரிய இக்கட்டு, बड़ा सकेती. அந்த இக்கட்டுகளிலிருந்து उस सकेती से அன்னைக்கு பாபிலோன்ல 70 வருஷம் சிறைப்பட்டிருந்தது போல 70 நாளும் 70 வருஷம் போல जैसे उस दिन में बाबिलोन में 70 वर्ष बंधक में था,
वैसे इस्लामों के 70 दिन, एक एक वर्ष के वर्णन में உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். इसलिए तुम्हारे संकटों से प्रभु तुझे छुड़ाएगा. துறைமுகத்தை நாடின உங்களை தான் अगर जो चाहत किया है बंदरगाह के वो आपके लिए உங்கள் தடுமாற்றம் மாறுகிறது. आपके तड़प को प्रभु बदलता है. உங்கள் ஆத்ம கிளேசங்கள் கரைந்து போனதை மாற்றுகிறது. आपके प्राण के जी में जी नहीं था वो भी प्रभु बदलता है. உங்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போய் நீங்கள் என்ன செய்து தவித்த நாட்களுக்கு பதிலாக இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு அமைதலை தருகிறார். अगर तुम्हारा ये सारी बुद्धि के ज्ञान भी डूबने वाले अनुभव में था उसी हालतों से प्रभु तुझे छुड़ाकर एक नए बंधनकार में तुझे पहुंचाएगा. நீங்கள் வேற என்னதான் செய்ய அடுத்த வழியே இல்லாத இருந்தார். अब कई लोग आने वाले दिन में फिर इसके बाद क्या काम करना कुछ रास्ता बिना मार्ग बिना तड़प रहा था. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். प्रभु तुझे छुड़ाएगा. ஒரு துறைமுகத்தை நாடி जैसे एक बंदरगाह को चाहत में जावा ஆவிக்குரியவர்கள் ஒரு துறைமுகம் உண்டு. आत्मिक लोग के लिए एक बंदरगाह है. ஒரு துறைமுகத்தை நாடுகிறார்கள். यस आत्मिक लोग एक बंदरगाह के ओर मन का चाहत करता है. தாவீது நாடினார். दाऊद वैसे उनके मन में चाहत था. நம்முடைய வாஞ்சை நாடுதல் எப்படி இருக்கிறது? हमारा ये आग्रह और चाहत किस प्रकार का है? அல்லேலூயா. हालेलुया. நமக்கு ஒரு துறைமுகம் உண்டு. हमारे लिए एक बंदरगाह है. ஆத்மா ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்கு ஒரு துறைமுகம் உண்டு. हमारे ये प्राण के लिए एक सनातन तसल्ली का बंदरगाह हमारे இந்த लिए பூமியில கூட நமக்கு ஒரு துறைமுகமாக इस धरती में भी हमारा एक बंदरगाह கர்த்தருடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். प्रभु इस भवन को हमें रखा है. கர்த்தருடைய ஆலயத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். इसलिए हम परमेश्वर के भवन पर चाहत करता है. அதைத்தான் சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். इसलिए भजन संगीता 84:10 1000 நாளை பார்க்கும் போது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் நான் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். तेरे अंगनों में का एक दिन और कहीं के अजान दिन से उत्तम है. दुष्टों के डेरों में वास करने से अपने परमेश्वर के भवन की डेवड़ी पर खड़ा रहना ही मुझे अधिक पाता है. எவ்வளவோ நாள் எதை நாடினோம் நாம் हमारा चाहत किस पर था? அநேகர் உங்களுடைய நாடுதல் கர்த்தருடைய ஆலயத்துடைய வாசற்படி எப்ப நான் போய் சேருவேன். और कई लोग ऐसे मन में चाहत किया था वे कभी परमेश्वर का उस डेवड़ी पर फिर से தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் எப்படி போய் காத்திருப்பேன். वे फिर से वो परमेश्वर की डेवड़ी पर कभी पाँच होंगे. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நாடி நான் எப்போது தெய்வத்தை போய் ஆராதித்து அவருடைய மகிமையை அனுபவிப்பேன். इसी प्रकार का एक मन का चाहत के अनुसार मैं कभी जाऊंगा कभी मैं परमेश्वर के मुंह देखेगा. நமக்கு ஒரு துறைமுகம் இருக்கிறது. हमारे लिए एक बंदरगाह है. கர்த்தருடைய ஆலயம், वो परमेश्वर का भवन, கர்த்தருடைய ஊழியக்காரர். परमेश्वर का सेवक. ஹalleluya. हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद. உனக்கு ஒரு இடம் உண்டு. तेरे लिए एक जगह है. அதைத்தான் ஒன்றையே நான் கேட்டேன் என்று சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார். इसलिए दाऊद ने ऐसे गीत गाया कि मैं केवल एक बात को माना. சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். भजन संहिता 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியுமாகும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். एक बार मैंने यहोवा से मांगा है उसी के यत्न में लगा रहूंगा कि मैं जीवन पर यहोवा की भवन में रहने पाऊं जिससे यहोवा की मनोहरता पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किया करूं. கர்த்தருடைய ஒன்றையே நான் அவரிடத்திலே கேட்பேன். मैं यहोवा से एक बार मांगा है. இந்த நாளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ये दिन में तुम सभी तुम्हारा एक बार प्रभु ஒன்றையே நான் கேட்டேன். केवल एक ही वरदान में प्रभु से मांगा. அதையே நாடுவேன். मैं उसी यत्न में அந்த துறைமுகத்தையே நாடுவேன். उसी बंदरगाह के ओर में मन की चाहत करूंगा. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக मैं यहोवा की मनोहरता की दृष्टि पाना है அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக और उसके मंदिर में ध्यान किया நான் करना என் है. ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் इसलिए मैं जीवन पर यहोवा के भवन में रहना चाहता हूँ. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்களின் மேல் உயர்த்துவார். क्योंकि वह तो मुझे विपत्ति के दिन में अपने मंडप में छिपा रखेगा, अपने तंबू के गुप्त स्थान में वो मुझे छिपा लेगा. இந்த மாதத்துல इस महीने में கூடாரத்திலே உன்னை மறைத்து वो उनका तंबू में तुझे छिपाएगा உன் தமது கூடார மறைவிலே ஒளித்து और अपने तंबू के गुप्त स्थान में तुझे छिपाएगा. உன்னை கண்களை மேலே உயர்த்த போகிறார். तुझे चट्टान पर चढ़ाएगा. அதற்காக நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? इसलिए तेरा मन का चाहत क्या है? நான் எப்போது ஆலயத்துக்கு போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்? कभी वो मंदिर में मैं நான் जाकर கர்த்தருடைய खड़ा மகிமையை நான் எப்போது मैं பார்ப்பேன்? परमेश्वर के उस मनोगत ஆலயத்தில் को இருந்து நான் देखूंगा. எப்போது தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து செய்வேன்? और परमेश्वर के मंदिर में मैं कभी उसके वचन को ध्यान என் ஜீவனாலும் ஆலயத்திலே தங்கி இருக்கணும். और मेरे जीवन भर में यहोवा के भवन में लगा रहना है. எதை நாடுகிறாய்? मेरा मन का चाहत क्या है? நாடுகிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். अगर जो तेरे मन का चाहत के देख உன்னை तेरा கண்களை மேலே உயர்த்த போகிறார். तुझे चट्टान पर खड़ा करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनका नाम को महिमा. 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். 26:8 में पढ़ता है. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். हे यहोवा, मैं तेरे दाम से तेरी महिमा के निवास स्थान से प्रीति रखता हूँ. நான் வாஞ்சிக்கிறேன். मैं प्रीति रखता हूँ. கர்த்தருடைய ஆலயமான வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன். मैं महिमा के निवास स्थान உமது को மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். आपकी महिमा के निवास स्थान को मैं प्रीति அந்த रखता हूँ. இன்பகரமான அனுபவத்தை उसी मनोगत की अनुभव நீ நாடுகிற உனக்கு தான் கர்த்தர் விடுதலை தருகிறார், இரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். तेरा मन की चाहत के अनुसार प्रभु तुझे उधार देता है, छुड़ाता है, तुझे निखारता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा. சங்கீதம் 65:1 வாசிக்கிறோம். भजन संहिता தேவனே தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். भजन संहिता 65:1. हे परमेश्वर, सिय्योन में स्तुति तेरी बात होती है और तेरे लिए मन्नत पूरी की जाएगी. சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. सिय्योन में तेरे लिए स्तुति पाठ होता है. துதியோடு கூட காத்திருக்கிற, அமைந்து காத்திருக்கிறோம். हम स्तुति के साथ पाठ हो रहा है. தேவனே, हे परमेश्वर, தாவீது பாடின பாட்டு சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. ये दाऊद का गीत है. सिय्योन पर तेरे लिए स्तुति पाठ हो रहा है. அதாவது ஒரு துதியை நீ ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொண்டு அந்த கர்த்தருடைய அவர் சீயோனில போய் அவருக்கு செலுத்தணும் என்று நீ காத்துக் கொண்டிருக்கிறாய். इसका मतलब क्या है? तू तेरे मन की सारी स्तुति को पटोर के रखकर मैं प्रभु के भवन में जाकर उनको धन्यवाद बलि चढ़ाना करके तू स्वागत में पाठ हो रहा है. கர்த்தர் இந்த லாக்டவுன் நாட்களில் வீட்டிலே இருந்து ஆராதித்து ये लॉकडाउन के समयों में हम आराधना बिना अपने अपने तंबुओं में रहता था. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் எப்போ போய் मैं प्रभु के भवन में कभी जाऊंगा. அவருக்கு நன்றியுள்ள சாட்சியை சொல்லணும். उनके लिए मैं जीवन की गवाही கர்த்தர் करना. நடத்தின விதத்தெல்லாம் அவருக்கு வர்ணிக்க प्रभु முடியாது. मुझे कैसे अगुवाई किया और सारी बातों को मैं प्रभु को அதனால गवाही நான் दूंगा. போய் சொல்லுவேன். मैं छाप के सारी बातों को मैं कहूंगा. இப்படி ஒரு வாஞ்சை वैसे एक था. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்தியிருப்பார். हर एक लोगों को प्रभु हर प्रकार के அவருடைய अनुभव में अगुवाई किया. அதிசயங்களை कண்டிருப்பீர்கள். कई आश्चर्य काम को तुम लोग देखा होगा. துறைமுகத்தை அடைய வேண்டும். हम उस बंधक को पहुंचाना, இதுதான் நம்முடைய இலக்கு. वो ही हमारा नियम அவருடைய है. ஆலயத்தில் மகிமையை பார்க்கணும். और उनकी महिमा को हम देखना है. ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யணும். और उनके मंदिर में वचन को ध्यान करना है. நம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்க வேண்டும். मैं उनकी भवन में बना रहना. துதியோடு கூட காத்திருக்க வேண்டும். स्तुति के साथ में पाठ छोड़ना है. அவருடைய மகிமையின் ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறவன் और उनकी महिमा के निवास स्थान पर கர்த்தருடைய मन வார்த்தையை रखता है. வாஞ்சிக்கிறார். वैसे तू प्रभु को कितना चाहत करता है. கர்த்தர் உங்களை விடுவித்து துறைமுகத்திலே கொண்டு அமைதலாக சேர்ப்பார். प्रभु तुझे छुड़ाकर जिस मन का चाहत है उसी बंदरगाह में प्रभु तुझे पहुंचाएगा. 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். पहला इतिहास 16 अध्याय 11 वचन. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். यहोवा और उसकी सामर्थ्य की खोज करो, उसके दर्शन के लिए लगातार அவருடைய खोज வல்லமையை करो. நாடுவோம்.
उसकी सामत को खोजनी होगी, அவருடைய மகிமையை வாஞ்சிப்போம். उसके दर्शन का खोज करेंगे. ஹalleluya. हालेलुया. மகிமை தங்கிய ஒரு ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறோம். उसकी महिमा का निवास स्थान को हम खोजने होता है. அந்த கூடாரங்கள ஆவிக்குள்ளான அனுபவத்துக்குள்ள நாம் இருந்தோமா? हम अपने तंबुओं में इसी प्रकार एक आत्मिक अनुभव में रहता था क्या? ஆவிக்குள்ளாக அனுபவத்துல ஒரு பெரிய ஒரு மறைவு உண்டு. अगर आत्मिक अनुभव के अंदर एक बड़ा गुप्त अनुभव है. அதுதான் சொல்றாரு 27:5ல என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து என்னை கண்களின் மேல் வைத்தார். என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து ரெண்டு சொல்லப்படுது. इसलिए वचन संहिता 27:5 में वचन कह रहा है, 2 बार लिखा है, मुझे अपने मंडप में छिपा रखेगा, अपने तंबू के गुप्त स्थान में मुझे छिपा लेगा. கூடாரம் கர்த்தருடைய ஆலயம், वो मंडप प्रभु का भवन, தமது கூடார மறைவிலே ஒளித்து, அதாவது சீக்ரெட் பிளேஸ். और तंबू के गुप्त स्थान मतलब एक गुप्त जगह. ஆலயம் ஆவிக்குள்ளான அனுபவம், मंडप वो महिमा का अनुभव. महिमा के स्थान. आमीन. हालेलुया. हालेलुया. இன்னும் அங்க 26:8ல வாசிக்கிறோம். और 26:8 में கர்த்தாவின் ஆலயமாக வாசஸ்தலத்தையும் ஒரு மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறோம். ये प्रभु तेरा दाम और तेरे महिमा के निवास स्थान पर प्रीति. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்ப போவேன்? मैं प्रभु के भवन में कभी जाऊंगा. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆவியோடு உண்மையோடு எப்போது தொழுது और கொள்வேன்? प्रभु के भवन में आत्मा और सच्चाई से कभी दंडवत என்ன करूंगा. மறந்து எப்போது ஆவிக்குள்ள ஆராதிப்பேன்? मैं अपने को भूलकर आत्मा में कभी दंडवत நான் करूंगा. ஆவிக்குரிய ஆராதனையில சோர்ந்து போய் இருக்கிறேன். எப்போது நான் ஆவியில நிறைந்து ஆராதிப்பேன்? मैं अपने जीवन में निराशा में हूँ. मैं कभी जाकर प्रभु का आत्मा में भर के आराधना करूंगा. இப்படி நீ நாடி இருந்தவனை தான் பார்த்து சொல்லுகிறார். वैसे इसी प्रकार के मन के चाहत की तो तुझको हो. இந்த மாதத்திலே நீ துறைமுகத்தை சேர்வாய், நிச்சயமாக சேர்வாய். इस महीने में तू सचमुच उसी मन के चाहत के बंदरगाह को पहुंचाएगा. தேவனுடைய ஆலயத்திலே நீ அந்த மகிமையை நீ வாஞ்சித்தவன மகிமையை கர்த்தர் தருவார். जो परमेश्वर के मंदिर को निवास स्थान को तूने चाहत किया है, उसी अनुभव को प्रभु सचमुच तुझे देगा. நிச்சயமாக உனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. सचमुच तुझे बड़ा आनंद होगा. கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிறது. तरंगे बैठ जाता, அலைகள் அடங்குகிறது, सारी लहरें बैठ जाता, அமைதல் உண்டாகிறது. शांत का वातावरण होता है. உன்னுடைய துறைமுகத்திலே கொண்டு வருகிறார். तेरे उस बंदरगाह में प्रभु ஆத்மா पहुंचा देता है. ஆத்மா क्लेशங்கள் எல்லாம் கலைந்து अगर போகிறது. तेरा ये प्राण जी में जी नहीं रहता था, वो सभी दूर हो जाता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की नाम की महिमा. கர்த்தர் இந்த நாளை உன்னை அப்படி செய்வார். प्रभु इन दिन में तुझे वैसे अगुवाई करे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा. நாம் எதை நாடுகிறோம்? हम किस पर हमारा मन का चाहत है. இந்த உலகத்துல நாடுறது வேற. अगर इसी संसारिक लोग का मन का चाहत अलग है. உலகத்துல எப்போ சாராய கடை திறக்குன்னு சொல்லி நாடிட்டு இருக்கோம். इस संसारिक लोग का चाहत क्या है? ये शराब का दुकान कभी खोलेगा. நாம் ஆவியில ஆராதிக்கணும், ஆவியின் போதையில ஆராதிக்கணும் பாக்குறோம். हम क्या हमारा मन का चाहत है? हम आत्मिक में मतवालापन होना है. இந்த உலகத்திலே நாம் மறந்து நாம் ஆராதிக்கணும். हम इस संसारिक की सारी बात को भूलकर हम आत्मा में मतवालापन होना है. மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகல, மந்தமா போய் இருக்குன்னு சொல்றாங்க. कई लोग कहता है मेरा दिमाग अभी बराबर नहीं है, पूरा अंधकार पड़ा है. काम नहीं कर रहा है. काम नहीं कर रहा. நாங்க ஆராதிக்கிறோம். हम आराधना कर रहा. இது எப்போ லாக்டவுன் விடும்? ये लॉकडाउन कभी உலகத்தார்ல உலக மனுஷன் என்ன சொல்றான்? अगर संसार का लोग क्या करता है? கேளிக்கை விடுதிகள் எப்போது, இந்த சினிமா தியேட்டர் எப்போ திறக்கும்? और सिनेमा थिएटर और रेस्टोरेंट कभी खोलेंगे? இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ திறக்கும்? रेस्टोरेंट कभी खोलेगा? எப்போ சாராய கடை திறக்கும்? और शराब पीने के लिए वो दुकान कभी खोलेगा? இது ஒரு கூட்ட நாடி இருக்கு. वैसे एक प्रकार का झुंड का मन का चाहत. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் नीति वचन 30வது வசனத்துல வாசிக்கிறோம். 30 वचन. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு நானேன்னு சொல்லப்பட்டது. उनकी जो दाखमधु 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். नीति वचन 23-29. कौन कहता है हाय? कौन कहता है हाय हाय? कौन झगड़े रगड़े में फंसाता है? कौन बकबक करता है? किसके अकारण गाँव होते, किसकी आंखें लाल हो जाती है? हालेलुया.
மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்கள் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. किसका होता है? जो दाखमधु देर तक पीते हैं और जो मसाला मिला हुआ दाखमधु ढूंढने को चाहते हैं. அதாவது அதை தேடி நாடுகிறான். क्या करता है? उसी दाखमधु को और मन का चाहत. நாம் கர்த்தருடைய ஆலயத்தையும் அவருடைய மகிமையும் நாம் நாடுகிறோம். ஒன்றையே கேட்டு நாடுகிறோம். परंतु हम केवल एक वरदान प्रभु से मांग रहा है, वो परमेश्वर की दान और उनकी महिमा के निवास स्थान. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்றை தான் நாடிக்கொண்டிருக்கிறார். उद्धार पाए हुए लोग केवल एक ही वरदान को मांगता है. जब कர்த்தருடைய ஆலயத்துக்கு போ, कभी परमेश्वर का मंडली में जब जाओ, கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். कभी उसी परमेश्वर की महिमा को அந்த மகிமையை வாஞ்சிக்கிறோம். वो निवास स्थान ஏதோ வசனத்தை ஆராய்ந்து நாம் அனுபவிக்க வேண்டும். और परमेश्वर का वचन सुनना है. ஆவியில் உண்மையோடு தொழுது கொள்ளணும். आत्मा और सच्चाई से दंडवत करना. அவன் நாடுவதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தின் துறைமுகத்தை நாடுகிறான். उनका मन की चाहत केवल परमेश्वर की भवन की बंदरगाह. அவர்களுக்கு புலம்பல். उनका विलाप. அதாவது 29 வசனம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு வேதனை வந்து நமக்கு வேதனை கிடையாது. उन लोग को झगड़े रगड़े होता हमको नहीं. அவர்களுக்கு துக்கம் நமக்கு துக்கம் இல்ல. उन लोग को विलाप करता हमको नहीं. அவருக்கு சண்டை நமக்கு சண்டை கிடையாது. उन लोग को अकारण घाव होता हमें. அவர்களுக்கு புலம்பல் நமக்கு புலம்பல் கிடையாது. उन लोग को विलाप करता हमको नहीं. அவர்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் உண்டு நமக்கு காயம் கிடையாது. कारण बिना घाव होता उन लोग को हमको नहीं. அவர்களுக்கு ரத்தம் கலங்கிய கண்கள் உண்டு நமக்கு ஆவிக்குரிய புறா கண்களை போல தேவனை பார்க்கக்கூடிய கண்களை தருவார். उन लोग को आंखें लाल हो जाता, परंतु हमारा आंखें आत्मिक लोगों के आंखों के वो कबूतर के आंखों के नहीं होता. ஒரு நாள் ஒரு கடை திறந்துனா இத்தனை கோடி வியாபாரம் போடுறான். एक दिन वो शराब का दुकान खोलेगा तो देश में कितना करोड़ लोग का व्यापार होता है. கடையை திறந்தா ஒவ்வொருத்தரும் 5 வரல 5 பாட்டில் குடிச்சிருப்பான். अगर दुकान खोलेगा तो एक एक व्यक्ति अपने 5 उंगली में 5 பாட்டில் को पकड़ के ले जाएगा. என்ன நாசமா போன நாட்டுல ஜனம் இருக்குது பாருங்க. क्या है ये भारत का लोग भी किस प्रकार का, எவ்வளவு அசிங்கமா இருக்குது, कितना बेकार ये கவனிக்க வேண்டும். सुनिए ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. हाँ, उन पर जो बड़े तड़क उठकर मदिरा पीने लगते हैं और बड़ी रात तक दाखमध पीते रहते हैं जब तक उनका गर्मी न चढ़ जाए. இவர் காலையிலிருந்து ராத்திரி வரை குடிச்சிட்டே இருக்கான். वो भोर से लेकर रात तक पीता है. அந்த மதுபானத்துல தன்னை சூடாக்குறான். वो मधुवाले के द्वारा दाखमध के द्वारा अपने आप को गर्मी बढ़ जाता है. சூடாக்கும்படி தரித்திருக்கான். ऐसे अपने शरीर गर्म होने तक वो बैठ जाता है. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு ஐயோன்னு சொல்றான். उनका हाँ. நாம் கர்த்தருடைய ஆலயத்துல கடந்த நாட்கள்ல ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா தரித்திருக்குன்னா கொஞ்சம் இடுப்பு வலிக்கும், இங்க குறுக்கு வலிக்கும். हमको पिछले दिनों में आराधना में 3 घंटा बैठने हुआ तो वहां मेरा कमर दुख रहा, इधर दुख रहा, उधर दुख रहा. 3 நேரம் பாத்ரூம் கட்டணும், 3 बार 4 बार बाथरूम जाना, 7 நேரம் தண்ணியை குடிச்சிரும். 7 बार पानी पीना है. ஒரு தரித்திருந்து கர்த்தரை அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிற அனுபவம் இருக்கிறது. ऐसे 5 होते हुए परमेश्वर की महिमा के निवास स्थान के ओर ध्यान रखने वाला एक अनुभव है. ஆவிக்குரிய அனுபவத்தில் அப்படி ஒரு வாஞ்சை வேணும். आत्मिक अनुभव में उसी प्रकार एक चाह धड़क होना. உலக மனுஷன் காத்திருந்து அப்படி சூடாக்குறான். वो संसारिक लोग वो मतवाला के लिए कितना सवेरे से रात तक पाठ होते अपने शरीर को गर्म करता. நாம் ஆவிக்குரிய அனல் மூட்டப்பட வேண்டும். हम आत्मिक लोग ऐसे आग से हम बढ़ने के लिए, ஆவிக்குரிய அனல் மூட்டன்னு சொன்னா आत्मिक आग से हम बढ़ने के लिए தேவனுடைய ஆலயத்துல தரித்திருக்கணும். परमेश्वर के भवन में पाठ छोड़ना. சும்மா அரை மணி நேரம் 1 மணி நேரம் இடையில வந்து ஆராய்ச்சி போற அனுபவம் கிடையாது. ऐसे आधा घंटा 1 घंटा बीच बीच में आकर आराधना वो नहीं. கடந்த நாட்கள் அப்படி ஆராதிச்சிருந்தா இந்த புதிய நாட்கள் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக ஒரு பிரதிஷ்டை செய்வோம் தானே. ऐसे बीते हुए दिनों में तुम्हारा आराधना यदि ऐसे होते तो ये आने वाले दिन में लॉकडाउन खोलने के बाद एक प्रतिष्ठा के साथ समर्पण के साथ हम मंडली में आए, ஒரு புதிய பிரதிज्ञை எடுப்போம். एक नए मन्नत मानेंगे. நாம் கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை தவறக்கூடாது. मैं कभी परमेश्वर का पकड़ को न छोड़ना, ஆவியில் உண்மையோடு தொழுகணும், आत्मा और सच्चाई से दंडवत करना, தேவனுடைய மகிமையை அனுபவிக்கணும், परमेश्वर के ओर निवास स्थान को ओर ध्यान रखना, தரித்திருந்து ஆராதிக்கணும், और छोड़ते हुए आराधना करना, ஆவிக்குள்ள ஆராதிக்கணும், आत्मा में आराधना करना அனல் மூட்டப்படணும். और आग से भरना है. அந்த
மகிமையை அனுபவிக்கணும். उस महिमा को अनुभव करना है। அதான் எபேசியர்ல அப்படி எழுதுறார். इसलिए इफिसियों எபேசியர்கள் எழுதும் 5ஆம் அதிகாரம் எழுதுகிறோமா? इफिसियों 5 எபேசியர் इफिसियों 5:18 வாசிக்கிறோம். इफिसियों 5 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவி நிறைந்து. ताकत से मत वाले ना बनो, क्योंकि इससे लुचपन होता है, पर आत्मा से परिपूर्ण होते जाओ। அதுல எவ்வளவு காத்திருக்கிறான் பாருங்க வெறிக்கு. वो मत वाले होने के लिए कितना बढ़ जाता। நம்ம ஆவிக்குள் ஆராதனைக்கு ஒரு பாட்டு, துதி, பாட்டு, ஆராதனை இதுல அனல் மூட்டப்படும். हम आपकी आराधना में स्तुति के द्वारा, गीत के द्वारा, आराधना के द्वारा हम भी आग से भरने वाला अनुभव में आना है। துறைமுகத்தை நாடுகிறவர்களே, ये ऐसे बंदर पर चागत करने वाले மகிமையை लोग, வாஞ்சிக்கிறவர்களே, ये परमेश्वर के निवास स्थान के वो चागत करने वाले लोग, பிரியமானவர்களே, ये मेरे प्रियो, பிரியமான கிரீடங்களே, ये मेरे प्रिय मुकुट, என் வாஞ்சியும் கிரீடமானவர்களே, ये मेरे चागत और प्रिय मुकुट, உங்களை கர்த்தர் அப்படி அனல் மூட்டுவார். तुम्हें भी प्रभु वैसे परिपूर्ण आत्मा में भरने वाले अनुभव में ले जाएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? तुम्हारा मन का चाहत क्या है? ஆவிக்குரிய ஜீவிதத்துல எதை और நாடுகிறீர்கள்? जीवन में तुम्हारा मन का चाहत क्या है? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को महिमा। இன்னும் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கணும். और परमेश्वर का वचन को देखिए। 24ஆம் அதிகாரம், சங்கீதம் 24ஆம் அதிகாரம் वचन संहिता 24, 6வது வசனத்தை வாசிக்கிறோம். वचन संहिता 24 இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. आमीन। वचन संहिता 24 ऐसे ही लोग उसके खोजी है, वे तेरे दर्शन के खोजी याकूब वंशी है। யாரு இந்த சந்ததியை யாக்கோபின் சந்ததியா இருக்கிறார்கள்? कौन है याकूब का वंश? அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப். जो उनका खोजी में होकर उनका दर्शन का खोजी में होता वो ही याकूब का वंश। நீங்கள் யாக்கோபின் சந்ததி எப்படி தேடுது நாடுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर इसमें लिखा है याकूब का वंश किस प्रकार ढूंढता है, खोजी में होता है। அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற எப்படி சந்ததி? उनका खोजी में होकर उनका दर्शन का खोजी में होता है, वो किस प्रकार का वंश है? அந்த சந்ததிக்கு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தை வாசித்தா 4 वचन से लेकर पढ़ेंगे। 3வது வசனம், 3 वचन से யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பார்? यहोवा के पर्वत पर कौन चढ़ सकता है और उसके पवित्र स्थान में कौन खड़ा हो सकता है? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயங்களில் மாசுள்ளவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருப்பவனே. जिसके काम निर्दोष और हृदय शुद्ध है, जिसने अपने मन को व्यर्थ बात की हो नहीं लगाया और न कपट से शपथ खाई, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். वो यहोवा की ओर से आशीष पाएगा और अपने उद्धार करने वाले परमेश्वर की ओर से धर्म इकट्ठा करेगा। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? और परमेश्वर के पर्वत पर யாருடைய चढ़ेगा பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? और उनके पवित्र स्थान में खड़ा हो जाएगा। கர்த்தருடைய ஆலயத்துல வந்து परमेश्वर भवन में आके பர்வதத்தில் ஏறணும். पर्वत पर चढ़ना है, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்கணும். उनके पवित्र स्थान पर खड़ा होना है। அதாவது ஒரு ஆவிக்குள்ளான அனுபவத்திலே கடந்து செல்ல வேண்டும். मतलब एक आत्मिक अनुभव में पार जाना ஒரு है, உன்னதமான அனுபவத்திலே ஏறணும். एक उन्नत अनुभव में तू जाना है। அதுக்கு இந்த நாட்கள உன் கைகள்ல சுத்தம் வேணும். इस बातों के लिए आजकल तेरा ये आत्मा शुद्ध होना है இருதயத்துல மாசுலாத இருக்கணும். और तेरा हृदय निर्दोष होना है ஆத்துமால மாய்க்கு ஒப்புக்கூடாது இருக்கணும். और तेरे व्यर्थ बातों से दूर रहना கபடமா है। ஆயிடக்கூடாது. कपट से शपथ मत खाओ। இப்படி நீ தேடி நீ நாடி தேவ சமூகத்திலே நாடி வந்தால் நீதான் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறாய். इसी प्रकार तू प्रभु को ढूंढकर उनके खोजी में होगा, तू ही उसी याकूब का वंश है। அந்த துறைமுகத்துல उस बंदरगाह தேவனுடைய சமூகத்துல परमेश्वर के समुख में வல்லமை உண்டு. सामर्थ है, இன்பமான அனுபவம் உண்டு. मनोहर के अनुभव உனக்கு है, ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. तुझे एक बड़ा सुरक्षा है। அந்த கூடார மறைவிலே உன்னை ஒளித்து वो வைக்கிறார். अपने तंबुओं पर तुझे छुपा कर रखा உனக்கு है। ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார்.
प्रभु वहां तेरे लिए एक बड़ा रक्षक के समान உன்னதமான மறைவுடைய நிழலின் சட்டைகளை வருகிறார். वो परम प्रधान की छाए के पंखों तले के नीचे तू आ இந்த रहा நாட்களில் அதற்காக நீ ஒப்பு கொடுத்து தகுதியாக வா. इन दिनों में तू इसी प्रकार के समर्पित होकर योग्य बनकर आ जा கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு சுத்திகரிப்போட வா. परमेश्वर के भवन में शुद्ध दान के साथ आ जा எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் इब्रानी 12 14ஆம் வசனம் சொல்கிறது, 14 யாவரும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. सबसे मेल मिलाप रखो और उस पवित्रता की खोजी हो जिसके बिना कोई प्रभु की कताबी न देखे. நீ எப்படி நீ நாட போகிற? तो किस प्रकार के खोजी में होगा? சமாதானத்தை நாடு, मेल मिलाप रखो, பரிசுத்தமாக இருக்க நாடு. पवित्रता के खोजी में हो. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कोई उसको नहीं देखेगा. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள், तो प्रभु के मंडली में आता பரிசுத்தத்தை நாடு. पवित्रता के खोजी में हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். के नाम को महिमा. அல்லேலூயா. हालेलुया. எடுத்து வாசிக்கலாம். और निकालेंगे தீமோத்தேயுவின் நிருபம் तिमोथी 1 தீமோத்தேயு 6:11. पहला तिमोथी 6:11 நீங்க வாசிக்கலாம் 6:11. पहला तिमोथी 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே, पर हे परमेश्वर के जन இவைகளை விட்டோடி तो इन बातों से बात நீதியையும் धर्म தேவபக்தியையும் भक्ति விசுவாசத்தையும் विश्वास அன்பையும் प्रेम பொறுமையும் धीरज சாந்தகுணத்தையும் नम्रता அடையும்படி நாடு. पीछा कर. பண ஆசையை விட்டுட்டு पैसे की लोभ को छोड़कर ஐஸ்வர்யமாக விரும்புறதை விட்டுட்டு क्योंकि धन वो बनना चाहत करता वो बात को छोड़कर தேவ நீதி அடைய நாடு, परमेश्वर का धर्मी का खोजी में हो, தேவனுடைய பக்தி அடைய நாடு, परमेश्वर का भक्ति के खोजी में हो, விசுவாசத்தை அடைய நாடு, विश्वास के खोजी में हो, அன்பை அடைய நாடு, प्रेम के खोजी में हो, பொறுமை அடைய நாடு, धीरज के खोजी में हो, சாந்தகுணத்தை அடைய நாடு, नम्रता के पीछा कर, சமாதானத்தை அடைய நாடு. शांति का पीछा कर. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தத்தை அடைய நாடு. पवित्रता के खोजी இத்தனை நாட சொல்லியிருக்கிறார். ये सारे கர்த்தருடைய ஆலயத்துல பழையது போல நாடி ஓடி வர வேண்டாம். अगर तू प्रभु के भवन में पहले के जैसे मत आ. கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டும் நீ? प्रभु के भवन में कैसे तू खड़ा होना? சில காரியத்தை விட்டு ஒழிக்கணும், விட்டு ஓடி कई बातों को पीछा करना है. சில விஷயத்தை முடிச்சிட்டு कई बातों से हम भागना है. விட்டு ஓடிட்டு कई बातों से भाग कर அதை விட்டுட்டு வா. वो बात को भाग कर आ जा. அதை விட்டுட்டு उस बातों को छोड़ के வேற ஒன்றை நாட வேண்டும். और दूसरे खोजी में हो. நீதியை நாடு, धर्म का खोजी में, தேவனுடைய பக்தியை நாடு, परमेश्वर की भक्ति के खोजी में, விசுவாசத்தை நாடு, विश्वास का खोजी में, அன்பை நாடு, प्रेम का खोजी में, பொறுமையை நாடு, धीरज का खोजी में, சாந்தகுணத்தை நாடு, नम्रता की சமாதானத்தை நாடு, शांति का खोज में, பரிசுத்தத்தை நாடு. पवित्रता के खोज में. எதை நாடுகிறார்? तेरा खोज किस प्रकार का? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? प्रभु के सम्मुख में तुम्हारा मन का चाहत क्या है? அல்லேலூயா. हालेलुया. எதை நாடுகிறீர்கள்? तेरा मन का चाहत क्या है? 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம். दूसरा तीमुथियुस 2:23 அன்னியும் பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலையோடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு என்று சொல்கிறார். दूसरा तीमुथियुस दूसरा 22 जवानों की अभिलाषाओं से भाग और जो शुद्ध मन से प्रभु का नाम लेते हैं उनके साथ धर्म और विश्वास और प्रेम और मेल मिलाप का पीछा कर. இப்படி எதை அடையும்படி நாடுகிறார்? तेरा खोज किस प्रकार का? அதாவது பாரியத்துக்குரிய அனுபவத்தை விட்டோடு, जवानी की अभिलाषाओं से भाग சுத்த இதயத்தோடு கூட நீ ஆண்டவரிடத்துல வா. और शुद्ध मन के साथ प्रभु पर हाँ. நீ தொழுது கொள், நீ கர்த்தரை தொழுது கொள்வதோடு அப்படி கூட தொழுது கொள்வதில சேர்ந்து கொள். अगर इसी प्रकार के प्रभु का दंडवत करने वाले झुंड के साथ हो जा. சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வதே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. जो शुद्ध मन से प्रभु का नाम लेते हैं उनके साथ धर्म और विश्वास और प्रेम और मेल मिलाप का पीछा कर. பரிசுத்தவான்களுடைய சபையை நாடு. परमे पवित्र लोगों के मंडली को पीछा कर. நீ எதை நாடுகிறாய்? तेरा मन का चाहत क्या है? பரிசுத்தவானுடைய சபையை நாடுகிறாயா? पवित्र लोगों को मंडप को चाहत करता क्या? பரிசுத்தத்தை நாடுகிறாயா? और पवित्रता को नीति चाहत करता नाडगराया. क्या? धर्म को खोज में हो தேவபக்தியை रहा நாடுகிறாயா? तो धीरज को खोज में हो रहा क्या? தேவபக்தியை நாடுகிறாயா? परमेश्वर को भक्ति को खोज में हो रहा क्या? பொறுமையை நாடுகிறாயா? धीरज को खोज में, பரிசுத்தத்தை நாடுகிறாயா? पवित्रता की खोज में, சமாதானத்தை நாடுகிறாயா? शांति का खोज में, சாந்தத்தை நாடுகிறாயா? और नम्रता की. அப்படிப்பட்ட நாடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும். इसी प्रकार प्रभु का पीछा करो फिर
मंदिर में हाँ உன்னை கண்மலை மேல உயர்த்த போகிறார். तब तुझे चट्टान पर चढ़ाए கண்மலை மேல உயர்த்த போகிறார். चट्टान पर चढ़ाए இந்த கண்மலை மேல மீண்டும் ஒரு பிரதிஷ்டையோட கூட கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க தேடி ஓடி வர போறீங்க. फिर से एक निर्णय और मन्नत के साथ इस चट्टान पर ஒரு பிரதிஷ்டையோட கூட வாங்க. एक मन्नत के साथ आए ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பிரதிஷ்டையோட கூட வாங்க. प्रभु के समुख में फिर से एक निर्णय के साथ आ जा புதிய ஒரு தீர்மானத்தோட கூட வாங்க. एक नए निर्णय के साथ आ நிச்சயமாக உங்களை கண்மலை மேல் உயர்த்தும். सचमुच तुझे प्रभु चट्टान पर चढ़ाएगा. நாம அதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5ல வாசிக்கிறோம். 27:5ல வாசிக்கிறோம். भजन संहिता 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். विपत्ति के दिन में वो मुझे अपने मंडप में छिपा रखेगा अपने तंबू के गुप्त स्थान में मुझे छिपा लेगा चट्टान पर चढ़ाएगा. கூடாரத்திலே மறைக்கிறாரு. उसके तंबू में भी तुझे छिपा சீக்ரெட் பிளேஸ் நமது கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். और उसके मंडप के गुप्त स्थान में भी तुझे छिपा கண்மலை மேல உயர்த்துவார். फिर चट्टान पर चढ़ाएगा. தாவீது அப்படி தீங்கு நாளிலே அவனை தப்பித்து கண்மலை மேல உயர்த்தினார். वैसे विपत्ति के दिन में दाऊद को प्रभु ने बचाकर चट्टान पर खड़ा किया. உங்களையும் அப்படி உயர்த்துவார். तुझे भी वैसे चट्टान पर खड़ा கர்த்தருடைய किया. சமூகத்துல प्रभु के समुख में வல்லமை உண்டு. सामर्थ्य है கிருபை உண்டு. अनुग्रह இந்த நாள்ல इन दिन உங்களை உயர்த்தக்கூடிய तुम्हें जो ऊंचा करने वाला கிருபை அவரிடத்துல இருக்கு. अनुग्रह उस पर है உங்களை உயர்த்தக்கூடிய तुझे चढ़ाने वाला வல்லமை அவரிடத்துல இருக்கு. सामर्थ्य उस पर है. நாம் தேவனுடைய சமூகத்துல हम प्रभु के समुख நாம் में தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? हम प्रभु के समुख में समर्पण இந்த करें. நாளில इन दिन இந்த में உலகத்தாருக்கு புலம்பல் இருக்கிறது. इस संसार के लोगों को विलाप है காயங்கள் இருக்கிறது. गांव है வேதனை இருக்கிறது. वेदना है அவர்களுக்கு ரத்தம் கலங்கின கண்கள். उनका आंख के लाल हो जाता है ஆனால் உனக்கு அப்படி அல்ல. परंतु तुझे वैसे உனக்கு அந்த துக்கம் அல்ல. तुझे उस प्रकार का दुख नहीं உனக்கு ஆவிக்குரிய சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. तुझे आत्मिक आनंदित और शांत मिलता है. உன்னை கண்மலை மேல உயர்த்த போகிறார். तुझे चट्टान पर खड़ा कर உன்னுடைய பாதுகாப்பு तेरा रक्षा அவருடைய சீக்ரெட் பிளேஸ்ல உண்டு. उनके गुप्त स्थान के अंदर तेरा सुरक्षा है. எல்லாரும் இந்த உலகத்துல கைய வைக்க முடியும். सारे लोगों को इस संसार में छू सकता है உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடு. परंतु जो कोई तुझे छूता है वो मेरे आंखों की पुतली को छूता है. ஏனென்றால் நீ அவருடைய குப்து பிளேஸ் சீக்ரெட் பிளேஸ் அவருடைய கூடார மறைவில ஆவிக்குள்ளான அனுபவத்துக்களே உனக்கு கொண்டு வந்து உன்னை மறைக்கிறார். क्योंकि वो तुझे आत्मिक अनुभव में ले आकर उनके गुप्त स्थान पर छुपा कर रखता है. அதுதான் ரெண்டு கூடாரம் சொல்லப்பட்டிருக்கு. इसलिए दो प्रकार का डेरा ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम को महिमा தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். प्रभु के समुख में सौंपेंगे. தேவ சமூகத்திலே கடந்து வருவோம். प्रभु के समुख में आएंगे. ஓ praise the Lord. धन्यवाद Thank you Jesus. धन्यवाद பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உங்களோடு கூட இடைப்பட்டார். आपसे बात की. உன்னுடைய இடுக்கண்களிலிருந்து तेरे विपत्ति यहाँ से உன்னை ரட்சிக்கிறார். तुझे उद्धार करता है. உன்னுடைய இடுக்கண்களிலிருந்து तेरे संकेत से உங்களை விடுவிக்கிறார். तुझे छुड़ाता है. உங்கள் ஆத்மாவில் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாக்குகிறார். तुम्हारा प्राण में आत्मिक जीवन में एक बड़ा बल प्राप्त करेगा. இந்த நாட்கள் உன் ஞானமெல்லாம் மூழ்கி போய்விட்டது. इन दिन में तेरा सारा बुद्धि डूब गया. துறைமுகத்தை நாடின உன்னை பார்த்து சொல்கிறார். जो तेरा मन का चालक बंदर का होता உங்களை उसको और कर रहा है. உங்களை விடுவித்து கண்மலை மேல உயர்த்த போகிறார். तुझे छुड़ा कर चट्टान पर चढ़ाएगा. கண்மலை மேல் உயர்த்துகிறார். चट्टान पर खड़ा करेगा. கண்மலை மேல் உயர்த்துகிறார். चट्टान पर खड़ा இந்த करेगा. உலகத்துல எத்தனை நெருக்கடி வந்தாலும் इस संसार में कितना संकट की ना हो, பொருளாதார நெருக்கடி வரலாம். आर्थिक समस्या की ना हो, பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிறது. कई प्रकार का संकट, வேலை இல்லாத திண்டாட்டங்கள் வரலாம். काम बिना तड़पने वाला अनुभव, பல சோதனைகள் இருக்கிறது. ये मुश्किल है. இந்த நாட்கள்ல इन दिन உங்களை கண்மலை மேல உயர்த்த போகிறார். तुझे चट्टान पर वो खड़ा करेगा. உங்களை கண்மலை மேல உயர்த்துவார். तुझे चट्टान पर वो ऊंचा करेगा. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, इस वचन को सुनने वाले परमेश्वर की प्रजा, எங்கே இருந்தாலும் கர்த்தர் உன்னை இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். कहाँ भी की ना हो, फिर भी प्रभु तुझसे बात करता है. நீ கர்த்தருடைய மகிமையை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर की महिमा के निवास स्थान को கர்த்தருடைய और ஆலயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के मंडप को और प्रीति करता நீ है. கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். परमेश्वर के मंडप को ராமா चालू காபாலா करता है. சகாபாலா நகரா விகாபாலா சகலா துனமா விகாபாலா சகலா நீனமா விகாபாலா நகரமா கண்மலையிலே போய் சேர்த்துகிற தெய்வம் அல்லவா. விகாபாலா சகலா துனமா விகாபாலா நகரா சகலா துனமா
Lavara, Digavara, Shangara, Digavara, Digavara. Oh, thank you, Jesus. Digavara, Shangara, Ramaka, Shangara, Digavara, Karama. Amen. Thank you, Lord. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my Comforter and my soul. No sin and my soul. No sin. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my Comforter and my soul. No sin and my soul. No sin. Pidavi, Nireyan Paramapida, Yesue, Nireyan Rachaka, Aviyana, Yeravana, Yenatma, Adeyari, Yenatma, Adeyari, Yenatma, Adeyari. Pidaவே, நீரே என் பரமபிதா. இயேசுவே, நீரே என் இரட்சகர். ஆவியானவர், என் ஜெயவாளரே. என் ஆத்மா அதை அறியே. என் ஆத்மா அதை அறியே. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my Comforter and my soul. No sin and my soul. Ramasaga and my soul. No sin and my soul. No sin. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my Comforter and my soul knows பிதாவே, நீரே என் பரமபிதா. இயேசுவே, நீரே என் இரட்சகர். இடுக்கிலிருந்து ரட்சிக்கிறவரே, ஆவியானவரே, தேற்றரவான நீர்.
மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, கடந்த மாதம் முழுவதும் எங்களை சூழ்ந்து கொண்டீர். बीते हुए महीने पूरा हमें घेर लिया था। உடைய இரக்கம் மகா பெரியது. आपका दया बहुत बड़ा। உடைய கையில தான் நாங்கள் விழுந்து கிடந்தோம். अभी हम आपके हाथों में पड़ा था। உம்முடைய கையில தான் விழுந்தோம் அப்பா. आपके हाथों में पड़ा था। மீண்டும் கூட फिर भी எங்களுக்கு பெரிய ஒரு அமைதலை சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்திருக்கிறது. हमें एक बड़ा शांति का वातावरण, आनंद और तसल्ली को दिया। எங்களை விடுவிக்கிறீர்கள், हमें छुड़ाया, எங்களை ரட்சிக்கிறீர்கள், हमें उद्धार करके கண் மலையை மேல உயர்த்தி चट्टानों पर खड़ा करेगा। எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். कितने बड़े धन्य अनुभव हमें मिला। நாங்கள் ஒரு பிரதிஷ்டையோடு நாங்கள் நாடி வருவோம். हम एक मन्नत और निर्णय के साथ आपको खोज में आएंगे। ஒரு உற்சாக பலிகளை செலுத்த நாடி ஓடி வருவோம். चाँद का बलिदान चढ़ाने के लिए खोज में हम ढूंढ कर आएंगे। உம்முடைய ஆலய பிரகாரங்களை நாங்கள் நாடுவோம். आपके धम्मों को हम ढूंढेंगे प्रभु। உம்முடைய வாசல்களை காத்திருக்கிறதே நாங்கள் வாஞ்சி. आपके डेवड़ी पर बात छोड़ना वो ही हमारा चाहत है। ஒரு ஆவிக்குள்ளான அனுபவத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு. एक आत्मिक अनुभव के अंदर हमें रक्षा मिलता है। திருச்சபையின் அனுபவத்தில் मंडली के अनुभव में ஊழியக்காரர், सेवक, திருச்சபை, मंडली, தேவ தரிசனத்தில் परमेश्वर के दर्शन के अंदर எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमें समर्पित करना, எங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு, हमें एक बड़ा रक्षा, எங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. हमें एक बड़ा रक्षा। அன்னாரை பாதுகாத்தி जिससे अन्ना को आपने रक्षा, அவர் கெம்பீரமாய் பாடினார். वो चीज और से प्रफुल्लित से காரணம் लगा। ஆலயத்தை நாடினால் வாஞ்சித்தார். क्योंकि वो आपके भवन के और खोज में थी। ஆசாரியனை தேடி ஓடி வந்தார். याजक वो ढूंढ कर आई थी। அன்னாருடைய கொம்பு உயர்ந்தது. अन्नों की सिंह को ऊंचा किया। நீ ஆலயத்தை நீ வாஞ்சை, अगर तेरा इस मंडप के ஊழியக்காரன் மேலே வாஞ்சை, सेवक पर मन का चाहत, உனக்கு பெரிய ஒரு நாடி தேடி ஓடி வரக்கூடியவனாக மாற मुझे भी वैसे उसी खोज में ढूंढ कर आने की। இந்த நாளிலே உன்னை பிரதிஷ்டை செய்வார். इन दिन में तो अपने को प्रभु के लिए समर्पित பரிசுத்த कर। ஆவியானவர் இந்த நாளை கட்டளையிடுவாராக. पवित्र आत्मा तुझे हो राज्य का दिन आज्ञा உன்னை देगा। கட்டளை மேலே உயர்த்த போகிறார். तुझे चट्टान पर वो खड़ा करने वाला है। இந்த உலகத்திற்கு அவர் வாக்கு பண்ணவில்லையே. क्या वो इस संसार के लिए वादा किया था? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை हे परमेश्वर से चुने हुए संतान, உனக்கு தான் வாக்கு பண்ணி கொடுத்தார். तेरे वो वादा देता है। உனக்கு பெரிய ஒரு உயர்வு கண்மலையில உண்டு. तुझे एक बड़ा ऊंचा अनुभव चट्टान पर मिलेगा। கர்த்தருடைய சபையிலே நீ தேடி ஓடி வந்த உனக்கு உண்டு. परमेश्वर की मंडली को ढूंढकर उसी खोज में आए हो, तुझे मिलेगा। கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பாயா? समर्पित இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी। ஆமென். आमीन। पिता पुत्र पवित्र आत्मा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद। पिता और परिशुद्ध नामத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्र 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 முதலாம் நாளிலே ஆராதித்து திருச்சபையின் ஜனங்களை ஒப்புக்கொடுத்தவாறு ஸ்தோத்திரம் स्तोत्र பண்ணுவோம். स्तोत्र स्तोत्र। यीशु पहले दिन आराधना कर पवित्र परमेश्वर के संतान लोग के लिए और हर एक विश्वास भाई बहन लोग के लिए प्रभु के आत्मेश्वर का धन्यवाद करें. धन्यवाद धन्यवाद धन्यवाद। पहला दिन आइए हम प्रभु के चरणों में हाथ जोड़ेंगे. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह के पिताजी का प्रेम, पवित्र आत्मा की सौभाग्यता, प्रभु यीशु मसीह का दूसरे आगमन तक परमेश्वर चट्टान पर रहकर और ऊंचा करेंगे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஸ்நேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் திருச்சபையாரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. आमीन। அல்லேலூயா.